இன்னும் கூட பால் மேற்கண்ணை ஊற்றி போடுங்க. பாயோட பக்கமாக பாய் கொஞ்சம் மேற்கு தள்ளுப்பா. பாய் போதும். நேரம் ஓகே. இங்கே முன்னாடி வச்சுருங்க. போதுங்களா? அப்புறம் விளக்கு வந்துடும். போதும். 2 பேர் உட்காந்து போதும் விட்றான். அவன் ஈக்கிறதான் இந்த கயிறு பிரித்து கழுத்தில் போடுக்கா. அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணு. கீழே உட்காரு. உட்காரு தாலி கட்டுற மாதிரியே உட்காரு. பக்கத்து மேய்க்கு உட்காருங்க. இதை கழுத்துல போடுங்க. சும்மா முடிச்சு போட்டா நிற்கும். அப்படியே வெறும் கயிறை விடுறோம். தண்ணி போட இல்லைம்மா. முடிச்சு போடுங்க. எடுக்கிறது தானே. அண்ணா நீதான் முடிச்சு பார்த்து நீ லூஸாக தான் போட்டுருக்குது. இதில் கோத்து போட்டுலாம். இதோ இருக்கு பாருங்க. இல்லை இந்த கோத்து இதில் கட்டிக்கலாங்க. செயினை கட்டிங்க. செயினே கோத்து போடுறதானா? செயினில் போடு. கீழே உட்காருங்க. அப்படியே உட்காந்துக்குங்க. நீங்க எல்லாருமே உட்காரணும். எனக்கு அப்புறம் எப்படி சொன்னீங்க? உட்காந்து தானே கொத்தீங்க. மறந்துட்டீங்களாக்குள்ள மறுபடியும் எதாவது கொத்தினாங்க. நீ உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. உட்காந்து உட்காந்துக்கோங்க. பின்னாடி உட்காந்து. பின்னாடி சேர் போட்டு உட்காரு. உட்கார தம்பி கரடி. இந்த தாலி கோக்கு அவங்க கூப்பிட்டுமே அவசியா தாலி தாலி கூப்பிட வேண்டியதானே? இதுல போடுறதுக்கு தானே, செயின்ல போடுறதுக்கு தானே. இல்ல செயின்ல போடுறது தானே. என்ன போகுது? ஃபர்ஸ்ட்ல போடும்போது தான் போடுவாங்க. அது இங்கே நிற்கணும்ல, அதுக்காக போட்டேன். லாஸ்ட்ல போட்டுக்கலாம். அப்புறம் போடலான்னு இப்போ தான் யோசனை வந்துச்சு. இந்த கோக்கு கோக்குறையா மொத்தமாக இருக்கு போல இருக்கு கயிறு.
ஆமாம் அது கொஞ்சம் மொத்தம் தான். ஏன் அது இல்லை அது பெருசாக தான் இருக்கு அந்த இது தாலி அவங்கள்ட்ட கூட தாலியா காசு நினச்சிட்டு உங்க சாமி வேண்டி நீங்க கோத்தாயிட்ட குடும்பம் இருப்பீங்க இல்ல இல்ல நீங்க அவங்களே போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாமியார் தான் மாமியாரே மாத்துறாரு அது அவங்க தான் நீ தான் போகணும் பாரு கிட்ட சொல்லு ஃபர்ஸ்ட் நீ தான் போட்டு வரணும் கோருமா குண்டு அது உண்டா பண்ணு குண்டா சரி சமமா வச்சு போடுங்க ரெண்டையும் சரியா பண்ணி போடு. அப்புறம் சரியானாக்கா முந்தாண்டி முடிச்சு போடணும். ஒரு பக்கம் தான் முடிச்சு போட்டு பாரு ஒரு பக்கம் எங்க செயினில் போடுறது தானே சாமான் தானே சரியா ரெண்டு பக்கமும் நேத்தி காட்டியமா முடிச்சு தான் வரணும். ஒரு பக்கம் முடிச்சு போட்டு ஒரு பக்கம் அதான் அப்படி போட்டா பின்னாடி முடிச்சு வரும். முடிச்சு அசிங்கமா இருக்கு. போட போகுது கொடி கொடி தொழில போறது தான் அது ஒரு பக்கம் இருந்தாதான் இந்தாண்டி முடிச்சு முடிச்சு போட்டுக்கலாம் 2 பேரும் சாமா. அப்போ ஒண்ணா சேர்ந்துக்கும்ல. இந்த முடிச்சு அந்த முடிச்சு முடி போட்டாலும் தெரியும். இல்லை இவ்வளோ நேரம் போடல. அது அப்புறம் தான் செய்யணும். அது செஞ்சுட்டே வந்துடலாம். இதை கொண்டு ரெண்டு குண்டி இது அவங்க போதுங்க போதும் அது இருவிக்கும். இல்லை கோருங்க நீங்களே குண்டு கோருங்க. ரெண்டு பக்கமா இல்ல குண்டே கோருங்க இது போத்துருங்க. இல்லை அது இருவிக்கும் தண்ணி பட பட. கரண்ட் ஆஃப் ஆயா இந்தாண்ட பாப்பா நீ கொத்துறியா? இல்லை கோரு ஒன்று கொத்துரு நீ. 2 மாங்காய் கோரு காசு கொடு காசு போடு. காசு கொடுத்துட்டு அப்புறமேட்டு காசு தான் கோரும். நானும் கோப்போங்க அதான் இருக்குல்ல எல்லாம். ஆளுக்கு ஒன்று கோக்கணும் வாழைசீப்பு அப்புறம் மாங்காய் அப்புறம் காசு. இந்த பாப்பா காசு மாங்காய் காசுக்கு அடுத்தது மாங்காய். காசு தான் கோக்கணும் அடுத்தது. காசு தான் எடுத்தது. அவங்களுக்கு முறுக்கி விடு இதை போட்டுட்டு அதை கோத்துருக்கணும். இல்லை இதை கழுத்தில் போட்டுட்டு அந்த அது கையில் மெலிசா இருக்கு அதை போட்டுக்கலாம் நான் தான் அதை போட சொன்னேன் நீ இதை மாற்றி போட்டுட்டேன் ஏய் அதான் போட சொன்னேன். அதானே சொன்னா. நான் அதை சொல்ல கையில் வச்சிருந்த போடு சரி நான் தான் சொன்னேன் போட்டுங்க. போதும் விடுங்க. பாப்பா வா. நீ காசு நீ காசு கொடு. அப்படியே உட்காரு. அது எந்த பக்கம் கோக்கணும் பாரு அந்த பூ வந்து ரெண்டு பக்கம் தான். லட்சுமி லட்சுமி போடு. இது முன்னாடி வர மாதிரி. லட்சுமி வரணும். லட்சுமி தாலி போட்டு பொட்டு மேலே வர மாதிரி ம் நீங்க ஒன்று கோருக்குமா இந்த கோக்கட்டும். அது முடியும் நீங்க முடிச்சு போட்டு தாலி பிரிச்சு கெட்டு போடுங்க. நானே ஃபர்ஸ்ட் டைமா போடுறேன். போட்டதே இல்லை அப்படியே முடிச்சு போடுங்க அப்படியே
இருவாங்க சொல்லுது பாப்பாட்ட. இன்னும் எத்தனை பேர் இருக்கோம்? ஒன்று ரெண்டு மூணு நாலு நீங்கள் அஞ்சு அஞ்சு பேர் நீங்கள் எவ்வளோ இந்தாம்மா அவங்கள நான் உங்களோட நாலு 4 இருக்கு. அவங்க செத்து. சரி, அவங்க போட்டோம் அப்படியே. நீங்கள் கொடுத்துருங்க. அதை காமிச்சு கொடுங்க. மேலே எது மேலே எது இருக்கணுமோ அதை முடிச்சு அவங்கள்ட்ட ஏன் அவங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் மேலே இருக்கணும்ல. அவங்க கரெக்டாக தாங்க செய்கிறாங்க, நீங்கள் தாங்க அவங்களுக்கு தெரியாத அவங்க குழப்பக்கூடாது. அதான் பாருங்க, கரெக்டாக செய்கிறாங்க பாருங்க. ஒட்டச்சு அதான் பாருங்க, அவங்களே செய்கிறாங்க. முடிச்சு போட்டாச்சா? முடிச்சு முடிச்சு போடுறாங்க. நீங்கள் இப்படி முடிச்சு போடுங்க பாருங்க. இங்கே முடிச்சு வரணும். சரி பண்ணிடு. பிரிச்சுங்க. இந்த குண்டு போக முடியாதுல. அது குண்டு வந்து சின்னதா சின்னதாக இருக்கணுமா? குண்டு இது சந்து பெருசா இது இருக்கு. கொஞ்சம் பெருசா நல்லா இருக்கு. பெருசா இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்துருங்க. இது சரியா இருக்கு. சந்து இது பெருசா இருக்கு வந்துடும். நல்லா முறுக்கி விடுங்க. அது எப்படி முடிக்கலாங்க? அவங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல. அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க கல்யாண மண்டபத்திலே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கேளுங்க அவங்கள. கொடுங்க. அப்படியே இழு. முடி போடுங்க. அது நீங்கள் ஒன்று நீ கொத்துரு. நீ கொடுத்துருங்க. இவங்க அது கட்டி கொடுத்தது இதில் அது இப்படி நீங்கள் தானே கட்டுனீங்க. அது கட்டி நான் அதை ஊற்றி கட்டி முடிச்சு திருப்பி போட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, வேற மாற்றி இல்லை இப்படி மல்லு போடுற மாதிரி போட்டாங்க. இப்படி போட்டாங்களா ஸ்வீட்டு? இப்படி மல்லு போடுறாங்க. இப்படி போடு. அப்படி போட்டால் தான் என்னைக்குமே. அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்கேன் அண்ணிக்கிட்ட. கொடுத்துட்டியா? அடுத்த பிள்ளைங்க இருந்தா நல்லா முறுக்கி விடு. ஆமாம் பிரிஞ்சுதுங்க. மொத்த பேர் இந்த இது அரும்பு மாதிரி இருக்க அது முன்னாடி வை. அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அந்த பாப்பா ஆ வாங்க. நீங்களும் போடுங்க. நீங்கள் தான் ஃபோன் வாங்கிட்டு அந்த பின்னாடி வீடியோ ஏன் கேடா ஏன் சொல்றா அண்ணாந்து பார்க்கணும். இல்லை இருக்கட்டும். எல்லாம் லைனாக இருக்க பாருங்க.
சரிம்மா சரி. கொஞ்சம் அரிசி மஞ்சள் இதில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக போடு. தண்ணி மட்டும் லைட்டாக எடுத்துக்கணும். இல்லை பாப்பா இல்லை போதும் போதும் அது ஈரமாக ஈரமான எப்படி போடுற மாதிரி போடு. சரியாக தான் இருக்கு. உனக்கெல்லாம் அண்ணங்களை இருந்துதான் இதாக இருக்கு நீராக தாலி. இதாக இருக்கு. இதான் இருக்கு. இப்போ அந்த தாலிக்குடி தாலி இருக்காதுங்களா? என்னங்க தாலிக்குடியில் இருக்காது. அது பிரிச்சு தாலி வேறு தாலி தானே. சைடில் தான் போடுவாங்க. கொடியில் இப்போ தான் போடுறாங்க. இதில் கோத்துட்டு தான் போடுவாங்க. அதுக்கு இறக்கம் வச்சுட்டு போகிறது. போட்டுட்டு முடிச்சு பாருங்க. இல்லை போட்டு இது முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுக்கோங்க. பின்ன கழுத்தில் வச்சு அளவு பார்த்துட்டு அந்த கவுரு நீட்டுக்கே விட்டாவே சரியா இருக்குமா? ரொம்ப நீளம் இது வரைக்குமே விட்டாவே சரியா இருக்கும். ஒட்டு போட்டாவே சரியா இருக்கும். ஆமா முடி அது இருக்குல்லங்க அதை ஒட்ட போட்டுருங்க. கொஞ்சம் கிட்ட போட்டுமா? போதுங்க. ரொம்ப நீட்டமா இருக்கும். நீட்டாக அப்படியே மாட்டி அப்புறம் பார்த்து போட்டுங்க. கழுத்தில் மாட்டி ஒரு முடிச்சு போட்டு முடிச்சு போடு. முடிச்சு ஒரு முடிச்சு போடுங்க. காசு எப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி போட்டுலாங்கிற ஒட்டையே காசு போத்தீங்கல்ல அது கரெக்டா இருக்கும். ஒரு முடி போடுங்க. இதே போதும். சரியா இருக்கும். அதுதான் கரெக்டா இந்த இருக்கும். ஒட்டையே போட்டுருங்க. ஒட்டு நேரம் வருதா பாருமா. நேரா தாங்க. கொஞ்சம் எடுத்துக்கோங்கம்மா. இங்க அதிகமா இருக்கு. ஆமா போட்டுல சரியா இருக்குமா? நாங்கள் இப்போ கட் பண்ணலாம் மாட்டோம். அப்படியே அப்படியே சுத்திட்டு. இந்த மாதிரி போட்டுருவோம். இது கட் பண்ணக்கூடாது. அப்படியே பின்னி விட்டுலாங்க அதிலே. ஆமாம். நாம பின்னி தான் போட்டுருக்கோம். இது பின்னி போட்டுருக்கோம். பின்னி போட்டு தான் நாங்கள் இப்போ போட்டுட்டு கழுத்தில் போட்டு போட்டுட்டு அப்புறம் பின்னல் ஆமாம் பாரு வச்சு பாரு. என்ன வச்சு அப்படியே முன்னாடி போட்டு விடுங்க. ஆஹா அவங்க மாப்பிள்ளை தானே போடணும். முடிச்சு போடல. முடிச்சு போடல இதில் போடல. போடு. சும்மா ஒரு முடிச்சு போடு. இது வேற சங்கமா இருக்கு. அப்புறம் என்ன பின்னல் பின்னிக்கலாம் அப்படியே. அப்படியே கழுத்து ரெண்டுலேயே பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப இருக்காதீங்க. அப்புறம் தாலியிலே பிடிக்கணும். அப்படியே கழுத்து இல்லை சரியா இருக்கும். சரியா இருக்கும். அடுத்ததாக இருக்கும். தம்பி தான் போட்டுருவோம். இரு நடுக்கு வச்சு தான் அப்புறம் அரிசிப்போம். இல்ல அன்னைக்கு சொன்னேன். தத்த போஸ் கொடு. தம்பி ஏந்திரல ஏந்திரி. இல்ல தம்பி வச்சுட்டு என்ன பண்ணோம்? வச்சுட்டு என்ன பண்றது? மாமா அப்படி மாட்டும் போது மேல போடணும். மாமாவா? சித்தப்பா மாட்டிட்டாங்களே. மாட்டிட்டாங்கம்மா. அப்புறம் எதுக்கு இது கொடுத்தாங்க? இல்லை கடைசியில் விழுந்து கும்பிடும்போது போடுங்க கொடுத்தல. இப்போதானே வச்சுக்கிறீங்களா? கும்பிடும்போது தான்
ஐயோ வச்சுட்டு வாங்கிட்டு வரலாம் வச்சுட்டு ரெண்டு குடும்பம் நீங்கள் வைங்க கொடுங்க அவங்களுக்கு பாப்பா வைங்க சுகுணா வாங்க சார் வைம்மா நீ வைம்மா வாங்க நீங்க போயிடுங்க வாங்க போயிடுங்க மண்ணெண்ண பேசியா சாந்தம் பிடிச்சி இது சிவப்பு தெரியல உங்க அண்ணா அப்படிதான் வச்சது காருக்கு வைக்காத அப்பதான் வைக்குது எங்க அம்மா என்ன சொல்லுது திருச்சி கழிட்டு கம்மி இந்த பாப்பா உங்கள் அம்மா கொண்டு வாங்கி நான் வாங்கிட்டேன் மிட்டாய் கூட லட்டு அம்மந்துடுச்சு லட்டு புட்டாயிடுச்சு சரி எடுத்துக்குதா சரி நான் வேண்டாம்னு வச்சேன் நீங்க எல்லாம் வச்சு பூசுறீங்களே கரைக்கூடாது ஆழம் கரைக்கணுங்க ஆழம் கரைக்கணும் அந்த முட்டை எடுத்து நான் முட்டை எடுத்து மித்ரா கொடுத்துரு ஆனால் கொஞ்சம் கஷ்டம் மித்ராவுக்கு கொடுத்துரு 3 பேர் இது பிடிச்சா இருங்கண்ணா தப்பா இருக்கும் தாத்தா நினைச்சியா தாத்தா நினைச்சிட்டாங்களா சோப்பில் பாரதி சுத்தி கொடுத்துச்சு அப்படி போய் போடுறோம் கேரளா போஸ் பங்கமாக கொடுக்குது போஸ் நல்லா கொடுக்குதுண்ணே சந்தனம் நிறைய போஸ் நல்லா கொடுக்குதுண்ணே இல்லை பாப்பா வெத்தலையும் கல் பண்ணுவோம் போட்டுமா சுற்றி நல்லா ஒரு வெத்தலை போதும் கட்டி வரும் இது பண்ணுங்களா மிளகா பண்ணுங்களா அதெல்லாம் வேணாம் சரி அதான் கேட்டேன் உங்களுக்கு பயன்பாட்டில் போட்டுக்கீங்க அதுதான் போடணும் சித்வா சித்வா சேர்த்து பழக எடுத்துக்கலாம் மறுபடியும் இந்த இது வையா எல்லாம் அரிசி ஒரு வெத்தலை பாப்பா வெத்தலை பத்து கேட்குறோம் ஒரு கப்பு ஒரு எனக்கு போகுங்களா ஏற்கனவே போட்டுதான் இருந்து நாளையம்மா இருப்பியா
தம்பி அரிசி ஆகிட்டா அரிசி கொடுத்துட்டீங்களா? சரி சரி இது ஆள் எடுக்கட்டும். இல்லை கையில் தான் இன்னும் எடுத்து அதுக்குனால எடுத்துக்கண்டா இன்னொரு ஆள் போங்க. அம்மா அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. முடிச்சாச்சு. போன் போடுறாங்க, இங்கே கொடுக்குறாங்க. கலப்புறம் கொஞ்சம் எடுத்து கொடு. சரி அக்கா நீங்கள் வாங்கி போய் ஊற்றுக்கா கொடுங்க. எங்க எனக்கு அரிசி எனக்கு அரிசி அரிசி எல்லாம் அரிசியில் இருந்து எழுந்திருங்க போதும். ஐயோ பாவம் லூஸாக கட்டிடுச்சு. அதான் லைட்டாக கட்டிடுங்களா? சாமிகிட்ட வை, சாமிகிட்ட வச்சிருங்க, அவ்வளோதான்.